ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இது வந்து ஜங்குக்கான ஒரு ஒன் ஷாட் தான். நான் போஸ்ட்லேயே கேட்டிருந்தேன், ஜங்குக்கு போடலாமா இல்லை வீக் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறையா பேர் வந்து ஜங்குக் தான் சூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஜங்குக்கான வீடியோ தான் இது. ஸோ ஹெட்செட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒயனோட வீட்டில் தான் காட்டுறாங்க. ஒயன் சொல்லுமா, என்ன எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனு தான். பார்த்தா அதுக்கு அந்த ஹெட்செட்டை வேறு காதில் மாட்டிட்டு சுற்று, ஏதோ செவிட்டு மிஷின் மாதிரி. அம்மா, அது செவிட்டு மிஷின் கிடையாதுமா, ஏன்மா இப்படி பண்ணுற? நான் எத்தனை தடவை சொல்லிகிட்டு இருக்கேன், இதில் வேலை தான் பார்க்குறேன் அப்படின்னு. நீ வேலை பார்த்து கிழிச்சது எல்லாம் போதும், வந்து வீட்டு வேலை எப்படின்னு கற்றுக்க. நாளை பின்ன ஒரு வீட்டுக்கு போனால் என்ன தான் குறை சொல்லுவாங்க, வளர்த்துருக்க லட்சணத்தை பாருன்னு. மா, அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு நான் என்ன வேலை செஞ்சு கொடுக்கல, சமைக்கிறத விட எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அது ஒன்று மட்டும் தான் உன் கண்ணை உறுத்துதா? ஆமாண்டி, போகிற வீட்டில் 4 பேருக்கு ஆக்கி போடுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? நான் ஏமா 4 பேருக்கு ஆக்கி போடணும்? என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா இல்லை கடகணிக்கு வேலை சேர்த்து விடுறீங்களா? 4 பேருக்கு ஆக்கி போடணுமா? எனக்கு வேறு வேலை இல்லை பாரு. இப்படியே பேசிக்கிட்டு நீ இந்த வீட்டிலே இருக்க வேண்டியதுதான். உனக்கும் 3 மாப்பிள்ளை பார்த்தோம். வந்தவனுங்க எல்லாம் நல்லா தான் பேசிட்டு போனானுங்க. ஆனால் என்னன்னு தெரியல, வீட்டுக்கு போயிட்டு எது சரிப்பட்டு வராதுங்கன்றான். ஜாதக பொருத்தமும் நல்லா தான் இருக்குது, ஆனாலும் வேணான்றானுங்க. என்ன தான் நடக்குதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலை. இந்த கவலையெல்லாம் உனக்கு எங்கே இருக்குது? மா, நான் கல்யாணமே பண்ணிக்கக்கூடாதுன்னு இருக்கேன். நீ என்னடானா? என்னது கல்யாணமே பண்ணிக்கக்கூடாதுன்னு இருக்கியா? முதல்ல உன் ஃபோனை கொடு, நீ என்ன தான் பண்ணிகிட்டு இருக்க நானும் பார்க்குறேன். மாமா, நான் ஃபோனில் சும்மா வேலை தான் பார்த்துட்ருக்கேன். உனக்கு எத்தனை தடவை சொல்லிகிட்டு இருக்கேன்? ஹெட்செட்டை போட்டுட்டு நீயும் என்னமோ பேசுகிற, ஆனால் என்ன பேசுகிறேன்னு தான் எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ என்ன, நான் என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியணும், அவ்வளோதானே. நான் தான் முன்னாடியே சொன்னல, எடிட்டிங் வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு காசு கொஞ்சம் வரும். நீ அந்த மாதிரி காசெல்லாம் எதுவும் சம்பாதிக்க வேண்டாம். உனக்கு நாங்களே சோறு போட்டுட்ருக்கோம். இதில் எதுக்கு உனக்கு தனியாக சம்பாத்தியம்? மா, இது 2025மா. எத்தனை பொண்ணுங்க வெளில போய் வேலை பார்க்குறாங்க. எனக்கு வேலை கிடைக்கல, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். பட் இருந்தாலும் நான் இந்த மாதிரி காசு சம்பாதிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஆமாண்டி, 24 மணி நேரமும் அந்த ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துரு. காதில் உன்னை மாட்டிக்க, இதெல்லாம் உனக்கு காசு வரும்ன்ற. என்ன காதில் பூ சுத்துறியா? ஐயோ அம்மா, உனக்கு நான் எவ்வளோ சொன்னாலும் புரியாது. இப்போ என்ன, நீ மாப்பிள்ளை பார்க்குற, நான் வந்து பொம்மை மாதிரி நிற்கணும், அவ்வளோதானே. அதுக்கு தான் நான் ஓகே சொல்லிட்டேல. இப்போ என்ன தான் உனக்கு பிரச்சனை? அடுத்த வாரம் நம்ம சொந்தத்துலேருந்து ஒரு பையன் வரான். அவனையாச்சும் உன் தலையில் கட்டலான்னு பார்க்குறோம். என்னது, தலையில் கட்டுறீங்களா? என்னை கல்யாணம் பண்ணி அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரேடியாக அந்த வீட்டிலேருந்து துரத்தி விடணும்னு பார்க்குறீங்களா? உங்கள் பேச்சு எதுவும் சரியே இல்லையே. ஆமாண்டி, வயசுக்கு அந்த பிள்ளையை வீட்டில் வச்சுருக்கிறதுனால எங்களுக்கு எவ்வளோ பேச்சு வருதுன்னு எங்களுக்கு தான் தெரியும். நீ பெருசாக பேச வந்துட்டேன், போய் வேறு வேலை ஏதாச்சும் இருந்தால் பாரு. எப்போ பாரு அந்த ஃபோனையே நோண்டிக்கிட்டு. இது தாங்க நம்ம ஒய்யன். அவங்க யூடியூப் சேனலில் ஒரு எஃப்எஃப் பேஜ் நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் எப்போவுமே ஃபோன், ஹெட்ஃபோன் இதோட தான் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் வீட்டில் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? அதுவும் மேடம் கொஞ்சம் 18+ கண்டென்ட்ஸ்லாம் நிறையா போடுவாங்க. அதனாலேயே வீட்டுக்கு மறைஞ்சு தான் இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக ஒரு சீன் மைண்டுக்கு வந்துச்சு, அதுக்குள்ளே வந்து இந்த அம்மா கெடுத்துருச்சு. இப்போ நான் மறுபடியும் உட்காந்து யோசித்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி, ஐயோ கடவுளே, நினச்சாலே தலை சுற்றுதே. கரெக்டாக முக்கியமான சீனில் தான் ஒன்றே எங்கள் அம்மா கத்துவாங்க, இல்லைன்னா நாய் கத்தும், இல்லை நானே ஆச்சுன்னு தும்பிடுவேன். சே, அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. சரி, நம்ம எஃப்எஃப் சேனலில் வீடியோஸ் போட்டு ஒரு 2 நாள் ஆச்சு, அந்த சைடே போகாமல் இருக்கும். இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு புலம்பிட்டு வையனும் அவளோட ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு இப்போ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் அவள் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. அப்படியே ஒய்யன், சாப்பிடவா? என்னதான் ரூம்குள்ளே பண்ணிகிட்ருக்க, சாப்பிட கூட வராமல். ஷோ, இந்த அம்மா வேறு கரெக்டாக ஏதாச்சும் முக்கியமான சீன் டைலாக் பேசும்போது தான் வந்துடுது. அம்மா நீ போ, நான் வரேன், சீக்கிரம் வந்து தொலை. ஷோ, இதை மறுபடியும் நான் ரெக்கார்ட் பண்ணணும். சே, அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது வர ஃபீலிங்லாம் திரும்பவும் வராது. அப்படியே வந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணுறது? சரி, சாப்பிட்டு ஃபுல் எனர்ஜியோடு வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு போய் என்ன ரூமை விட்டு வெளில போய் சாப்பிட உட்காடுறா. வந்துடு சாப்பிட்றதுக்கு மட்டும். அம்மா, நீ தான் சாப்பிட கூப்பிட்ட, நானா வந்தேன்? ஓ, மேடம் ஒரு ஆள் கூப்பிடணுமா? கூப்பிட்டாதான் வருவீங்க. சரி, உன் அப்பா ஏதோ ஒட்ட பேசணுமா? சொல்லுங்கப்பா, என்ன பேசணும்? அது ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு
மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம், உனக்கே தெரியும். 3 பேர் வந்தானுங்க, அப்படியே ஓடிட்டானுங்க. அதான் இந்த தடவை நம்ம சொந்தத்திலேயே ஒரு பையனை பார்த்து உனக்கு பேசி முடிக்கலான் இருக்கோம். சொந்தத்திலேயா? எனக்கு தெரியாமல் எந்த சொந்தத்தில் எந்த பையன்? யாரை சொல்கிறீங்க? அது தூரத்து சொந்தம்மா, அது எனக்கே இப்போ தான் தெரியும். ஓஹோ, சரிப்பா, நீங்கள் பார்த்து எது பண்ணாலும் எனக்கு ஓகே தான். என் பொண்ணு என் பேச்சை மீற மாட்டான்னு தெரியும், இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோமேங்கிறதுக்காக தான். பா, நீங்கள் எது பண்ணாலும் எனக்கு நல்லது தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? நீங்கள் பார்த்து எந்த பையனை கட்டிக்க சொன்னாலும் நான் கட்டிக்கிறேன், ஓகே? எனக்கு சாப்பிட விடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏண்டி, முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கோம், இப்போ தான் உட்காந்து கொட்டிக்கிறேன்ட்டு இருக்கா. ஏய், என் பொண்ணை எதுக்கு திட்டுற? அவள் சாப்பிடட்டும். ஆமாம், பொண்ணை சொல்லினா இவளுக்கு உடனே வந்துருக்கோம். சரிடாம்மா, நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. நாளைக்கே வா? என்னப்பா இப்போ சொல்கிறீங்க? அதான் சொன்னேனம்மா, தூரத்து சொந்தங்கிறது இப்போ தான் தெரியும். அவங்க ஏதோ வேலை விஷயமா இங்கே வந்திருக்காங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போகலான்னு நினைக்கிறாங்க. நீ சும்மா ஒரு புடவை கட்டிட்டு வந்து நில்லு, இதில் என்ன இருக்குது? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் திடீர்னு சொல்கிறீங்களா? அதான். அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதம்மா, அப்பா பார்த்துக்கிறேன். நீ நாளைக்கு வந்து நில்லு, பேசி முடிச்சிடுவோம், சரியா? சரிப்பா. சரிம்மா, இப்போ நீ சாப்பிடு, நேரத்தோட போய் தூங்கு, நாளைக்கு காலை சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. சரி. வையனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் ரூமுக்கு போயிட்டு ரெக்கார்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து எஃப்எஃப் ஒரு ரெக்வெஸ்டட் எஃப்எஃப் தான். ஸோ எல்லோரும் ஹெட்செட் போட்டுக்கோங்க, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வையனும் கஷ்டப்பட்டு ரெக்கார்டிங்லாம் முடிச்சுட்டு அப்பா ஒரு வழியாக எந்த தடங்களும் இல்லாமல் அந்த ரெக்கார்டிங்கை முடிச்சாச்சு. ஆனால் அடுத்து எடிட் பண்ணணுமே. ஐயோ, இந்த சவுண்டு குறுக்க வராமல் இருந்தால் சரி. நான் வேறு அப்போ தான் தும்முறேன், இருமுறேன், விற்கிறேன். கரெக்டாக மைக் கையில் எடுத்தால் தான் இந்த வேலையெல்லாம் எனக்கு வரும். இதில் கோல்டு வேறு பிடிச்சிருக்கு. கோல்டில் என் குரலை என்னாலே கேட்க முடியல. இவங்க எப்படி தான் கேட்குறாங்களோ போ, பாவம். இந்த இடத்தில் ஆத்தர் அவங்களே அசிங்கப்படுத்திக்கிட்ட தருணம், இதை கண்டுக்காதீங்க. அப்பா ஒரு வேலையாக ரெக்கார்டிங்கை முடிச்சாச்சு. ஷூ, மணி 2. நாளைக்கு வேறு பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்களே. நாளைக்கு மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா அதுக்கு வேறு இந்த அம்மா திட்டும். சரி, நம்மள தூங்கும், அப்லோட் பண்ணிக்கிறது நாளைக்கு பண்ணிவிடுவோம். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. வையன் எந்திரிச்சிட்டியா இல்லையா? ஒரு 5 minutesமா. எருமை மாடு, இன்றைக்கி உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, சீக்கிரம் கிளம்பு. என்னது, பொண்ணு பார்க்கவா? ஐயோ, இவனுங்க வேறு இப்போ வரானுங்களா? எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, தூக்கமே இல்லை. ஓ, ஏய் எந்திரிச்சியா இல்லையா? எந்திரிச்சிட்டேம்மா, நீ வேற வழக்கம் போல் குளிக்காமல் இருக்காத, இன்னைக்காச்சும் குளிச்சு தொலை. அம்மா ரொம்ப அசிங்கப்படுத்துகிற, உனக்காகவே நான் அந்த வீட்டை விட்டு மேலே கிளம்புறேன். ஸோ அப்படியே மாப்பிள்ளை சைட் பார்த்தா, ஜங்கு ஏன்டா அப்படி மறந்து பிடிக்கிற? தயவு செஞ்சு கிளம்புடா, அங்கே போகலன்னா ஒரே அசிங்கமாயிடும். பா, என் பேச்சு கேட்டால் அந்த கல்யாணம் ஏற்பாடெலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. கல்யாணம்லாம் இல்லைடா, ஜஸ்ட் பொண்ணு பார்க்க போகிறோம். என்னவோ ஒன்று, என் பேச்சு கேட்டு இதெல்லாம் பண்ணீங்களா? இல்லை, என்னை கேட்காம தானே எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ நீங்களே போய் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க, என்னை எதுவும் கேட்காதீங்க. இப்படி சொன்னால் எப்படிரா? மாப்பிள்ளை இல்லாமல் நான் அங்கே போய் எப்படி பார்க்குறது? பா, என்ன நீங்கள் ரொம்ப டென்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்கு சொன்னால் கேளு, வா போய் பார்த்துட்டு வந்துடுவோம். உனக்கு பிடிச்சா ஓகே, இல்லைனா வேண்டாம், ஓகே? சரி, வந்து தொலைங்க, போகலாம். ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க. வாசல்லே வையனோட அப்பாவும், வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. தம்பி வாப்பா, எப்படி இருக்க? ஜங்குக்கு அதுக்கு பதிலே சொல்லாமல் திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாரு. ஜங்குக், இன்னும் தானே கேட்குறாங்க, பதில் சொல்லு அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிற. நான் நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம்ப்பா. உள்ளே வாங்க, எல்லாம் உள்ளே போய் பேசிக்கலாம், வாங்க வாங்க. எல்லோரும் உட்காருங்க, ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த பொண்ணு ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடும். சரிங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொண்ணை பொறுமையாக வர சொல்லுங்கள். ஸோ அப்போ ஜங்குக்கு அவங்க அப்பா காதுகிட்ட கேட்குற மாதிரி, பா என்னப்பா சும்மா பார்க்கலான்னு வந்தேன், இப்போ சாப்பிடுங்கன்றாங்க. சாப்பிட தானடா சொல்கிறாங்க, இதில் என்னடா இருக்குது? எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, முதல்ல கிளம்பலாம் வாங்க. இன்னும் பொண்ணே பார்க்கலடா, எப்படிரா? அப்போ வையன் அப்பாவும், என்ன அங்கே குசு குசுன்னு என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லை, பொண்ணை வர சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இதோ வர சொல்கிறோம். ஸோ அப்படியே வையனும் ஹாலுக்கு வரா. இதோ இதுதாங்க என் பொண்ணு, பார்த்துக்கோங்க, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. வையனும் எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு
காஃபி கப் பண்ணிட்டுறா. ஸோ அப்படியே ஜங்கு கிட்ட போகும்போது ஜங்குக்கு அவளை குறுகுறுன்னு பார்க்குறாரு. ஏன் நம்மளை இப்படி குறுகுறுன்னு பார்க்குறாரு? ஒருவேளை மேக்கப் கரெக்டாக போடலையோ, இல்லை நம்ம ரொம்ப அழகாக இருக்குன்னு பார்க்குறாரா என்னவோ. ஸோ அப்படியே காஃபி கொடுத்துட்டு சைடில் வந்து நிற்கிறா. எங்களுக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு. மடி வையன், உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. அப்புறம் என்ன, நீங்கள் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்ல எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. பேசுங்க தம்பி, தாராளமாக. வையன், மாப்பிள்ளைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போ. இப்போ வையனும் ஜங்குக்கும் அவளோட ரூமில் இருக்காங்க. உங்கள் பேர் வையன் தானே? ஆமாம். ஓகே வையன், நான் ஸ்ட்ரைட்டாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன். ஆக்சுவலி எனக்கு மேரேஜில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த பொண்ணு யாருமே எனக்கு செட் ஆகுற மாதிரி இல்லை. அவங்க எல்லோரும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் நிறைவேற்றுற மாதிரி நானும் இல்லை. ஸோ அதான் சிம்பிளாக அங்கேயே வேண்டான்னு சொல்லி முடிச்சிட்டேன். நீங்கள் உங்களை பற்றி சொன்னீங்கன்னா எனக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னை பற்றியா? என்னை பற்றி சொல்லணுன்னா நான் ஒரு ஆம்பிவர்ட்னே சொல்லலாம். புதுசாக இருக்கிறவங்கக்கிட்ட அவ்வளோவா பேச மாட்டேன். பட் ஒன்ஸ் க்ளோஸ் ஆகிட்டேன்னா நான் நார்மலாக இருப்பேன். அப்புறம் சென்சிட்டிவ் டைப்னே சொல்லலாம். டக்குன்னு கோவம் வந்துடும். பட் என் மேலே தப்பு இருந்தாலுமே ஒரு சில கோவம் வரத்தான் செய்யும். அதுக்கப்புறமேட்டுக்கு நானே போய் சாரி கேட்டுருவேன். எனக்கு என்னோடய அப்பா அம்மா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இதை தாண்டி வேறு எதுவும் தெரியாது. அதை தாண்டி நான் வேறு யாருக்கிட்டேயும் பழகுனதும் கிடையாது. அண்ட் பொதுவாகவே இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிறவங்கக்கிட்ட நான் சண்டை போட்டாலே நானே போய் சாரி கேட்டுருவேன். லாயல் அண்ட் ட்ரஸ்ட்வர்த்தியான பீப்புளாக இருக்கிறப்ப அவங்கள நான் விட முடியும். மோஸ்ட்லி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்து நான் எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து போகிற மாதிரி தான். பட் ரொம்ப கடுப்பேற்றிட்டாங்கன்னா பிடிச்சி திட்டி விட்டு வந்துடுவேன். இல்லைனா அவங்க சைடே போகாமல் அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படிங்கிற நினைப்பே இல்லாமல் நான் பாட்டுக்கு இருந்துருவேன். மற்றபடி ஸ்டடீஸில் கொஞ்சம் ஆவரேஜ் தான். ரொம்ப டாப்பரும் கிடையாது, ரொம்ப கீழே படிக்க மாட்டேன். ஆவரேஜான ஸ்டூடெண்ட். ஸ்போர்ட்ஸ் அதிலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஹாபீஸும் எதுவும் கிடையாது. புக்கு படிக்க மாட்டேன். பெயிண்டிங், ட்ராயிங் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எடிட்டிங்கில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் எடிட்டிங்கும் பண்ணுவேன். அது மூலயமா கொஞ்சம் ஏர்ன்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோதாங்க நான். ஓகே, இப்போ நான் என்னை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். பேசிக்காகவே நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கோல்டான டைப் தான். பட் போக போக செட் ஆகிடுவேன். ரிலேஷன்ஷிப்லலாம் நான் அது வரைக்கும் இருந்தது கிடையாது. அதை பற்றி நான் யோசித்ததும் இல்லை. அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு விட்டுட்டேன். ஒர்க் தான் எனக்கு எப்போவுமே இம்பார்ட்டண்ட். ஸோ நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்தே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. அண்ட் என்னோடய சேலரி இப்போது 2.5 lakhs. தனியாக தான் அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்கியிருக்கேன். அப்பா அம்மா கூட கிடையாது. ஸோ நீங்கள் தான் என் கூட இருப்பீங்க. ஐ மீன் எனக்கு நீங்கள் கல்யாணம் ஆச்சுன்னா நீங்கள் என் கூட தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மீனிங் சொல்ல வந்தேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. ஸோ எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். எந்த ஒரு சின்ன தப்பாக இருந்தாலும் என்னால் அதை பொறுத்துக்க முடியாது. டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவேன், டக்குன்னு கத்திடுவேன். தென் அதுக்கப்புறமேட்டிக்கு நான் சாரி கேட்பேன். பட் இஃப் இட் இட்ஸ் வேலிட். எனக்கு இருக்கிறது 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒருத்தன் ஸ்கூல், இன்னொருத்தர் காலேஜ்லேருந்து. பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. க்ரஷ்ஷு, லவ்வு இந்த மாதிரி எதுவுமே எனக்கு இருந்தது கிடையாது. எனக்கும் உங்களுக்கும் செட் ஆகுன்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு? ஐயோ, என்ன இப்படி பழிச்சுன்னு கேட்டார். இப்போ என்ன சொல்கிறது? எனக்கு ஓகே. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. ஏங்க, இது உங்கள் லைஃப்ங்க, நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? வேர்ட்ஸ் வையன், ஐ நீட் வேர்ட்ஸ். வேர்ட்ஸ் தான் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த இதெல்லாம் என்னை எப்போவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாது. வாயை திறந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. பட் அப்பா ஓகே சொன்னால் தான் இந்த கல்யாணம். சரி, வேறு ஏதாச்சும் உங்களுக்கு என்கிட்ட சொல்லணுமா? இல்லை அவ்வளோதான். நீங்கள் ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமா இல்லை கேட்கணுமா? நத்திங். இப்போ போகலாமா? போகலாம். ஸோ 2 பேரும் இப்படியே ரூமை விட்டு வெளில வந்து அவங்க அப்பா அம்மா கிட்டே சொல்கிறாங்க, அப்பா எனக்கு ஒயனை பிடிச்சிருக்கு, ஒயனுக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஸோ சீக்கிரம் சட்டப்பட்டுன்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீக் இல்லை அதுக்கு அடுத்த வீக்கே நீங்கள் கல்யாண ஏற்பாடை பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டர். டேய் ஜங்குக், நீ பாட்டுக்கு நான் எப்படி சொல்லிகிட்டு இருக்க? கல்யாணம்னா அவ்வளோ சாதாரணமா? அட விடுங்க சம்பந்தி, 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதில் என்ன இருக்குது? பா, எனக்கு அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம்லாம் ஷெடியூல் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இப்போயே பேசி முடிச்சிடலான்றேன். இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணிக்கோ நீங்கள் இப்போ பண்ணிக்கிறேன்றேன். அதில் என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? டேய், நீ கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லைடா. எடுத்தவங்க ஒருத்தவங்க எதுவும் பண்ணக்கூடாது.
ஒய்யனோட அப்பாவும், ஏங்க நீங்கள் ஏன் இப்போ தேவையில்லாமல் கவலைப்படுறீங்க? நாளைக்கு நான் ஐயரை பார்க்குறேன், நல்ல நாள் குறிக்கிறேன், வாரம் நிச்சயதார்த்தம், அடுத்த வாரம் கல்யாணம், எல்லா ஏற்பாட்டையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து நின்னா மட்டும் போதும், அவ்வளோதான். அதுக்கு இல்லை சம்மந்தி, எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கிட்டா எப்படி? இதனால என்னங்க இருக்குது? என் பொண்ணு கல்யாணத்தை நான் பண்ணாமல் வேறு யாருங்க பண்ணுவா? அங்கிள், நீங்களே எல்லாத்தையும் பண்ண வேண்டாம். நான் 2 வீக்ஸ் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு ஃபேமிலியோடு நாங்கள் இங்கே வந்துடுறோம். நம்ம எல்லா வேலையும் சேர்ந்தே பார்ப்போம். விட மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே என்ன வேணும்? சரி, நீங்கள் எல்லோரும் இங்கே தான் தங்குறீங்க. அங்கிள், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நான் ஊருக்கு போயிட்டு திங்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீட்டிங் இங்கே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லை தம்பி, நீங்கள் ஊருக்கு போயிட்டு வாங்க, கல்யாண ஏற்பாடெலாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பொறுமையாக 2 நாள் கழித்து வந்தால் கூட போதும். சரி சம்மந்தி, அப்போ நாங்கள் கிளம்புறோம், போயிட்டு வரோம் அப்படின்ட்டு ஜங்குக் ஃபேமிலியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அப்படியே 2 டேஸ் போகுது. இந்த கேப்பில் வயனோட அப்பாவும் போயிட்டு நல்லா பார்த்துட்டு வந்துட்டாரு. அண்ட் ஜங்குக்கோட ஃபேமிலியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வர ஞாயிற்றுக்கிழமை என்கேஜ்மெண்ட்டு, அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். ஓகேவா தம்பி? ஓகே அங்கிள். நாங்கள் ஸ்டே என்ன தம்பி, நீங்கள் நம்ம வீட்டில் தான் நீங்கள் தங்க போகிறீங்க? அது இல்லை அங்கிள், கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி வீட்டிலே ஸ்டே பண்ணியிருக்கிறது உங்களுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன்ஸ் இல்லை? என்ன தம்பி நீங்கள் என்ன எந்த காலத்தில் இருக்கீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் மாடியில் இருப்பீங்க, நாங்கள் கீழே இருக்க போகிறோம், இதில் என்ன இருக்குது? சரி அங்கிள். சொன்னபடி என்கேஜ்மெண்ட் டேயும் வருது. இப்போது ஒய்யன் அழகாக ரெடியாக இருந்து ஹாலில் உட்கார்றா. எல்லா ரிலேட்டிவ்ஸும் இருக்காங்க. இப்போ பத்திரிக்கையும் வாசிச்சுட்டு இருக்காங்க. என்ன இவர் நம்மளை பார்க்கவே மாட்டுறாரு, பச்சை பிள்ளை மாதிரி இப்படி உட்காந்துருக்காரு, குனிஞ்சத்தெல்லாம் நிமிராமல். நம்ம தான் வந்ததுலேருந்து இவரை பார்த்துட்ருக்கோம், ஒரு தடவை கூட நம்மளை கண்டுக்கவே மாட்டுறாரு. பையன் இவராக வந்து பேசுகிற வரைக்கும் நீ பேசிடவே கூடாது, கெத்த மட்டும் விட்டுறாத. இப்போ என்கேஜ்மெண்ட்டு நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிங் மாற்றிக்க சொல்கிறாங்க. பையன் ரிங் மாற்றும் போது அவர் மூஞ்சை மட்டும் பார்த்துறாடி, பார்த்தோன்னா அவ்வளோதான் ஃப்ளாட் ஆகிடுவேன். பையனை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறா. ஆனால் ரிங் போடும்போது ஜங்கு கூட ஐஸ் பார்த்ததும் பா என்ன கண்ணுடா. ஒய்யன் நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி கொஞ்சம் சத்தமாக பேசிட்டீங்க. என்னது? அது ஒன்றும் இல்லை, கண்ணில் ஏதோ இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஜங்குக்கு சிரிச்சுட்டே போய் உட்காந்துக்கிறாரு. ஸோ அப்படியே என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ வந்தவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ ஜங்குக்கு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு நெட் இல்லாமல் அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்காரு. என்ன இது, வீட்டுக்குள்ளே வந்தால் நெட்டு கிடைக்குது, வீட்டை விட்டு போனால் நெட்டே கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே ஃபோனை வச்சுட்டு நான் எவ்வளோ நேரம் தான் சுற்றிக்கிட்டே இருக்கிறது? சரி, அங்கிட்டு போய் பார்ப்போம். ஸோ இப்படியே அவரும் தெரியாமல் ஒய்யனோட ரூம்குள்ளே போயிட்டார். அப்பான்னு பார்த்து ஒய்யன் வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பா. யார்? சாரி, நான் தெரியாமல் உள்ளே வந்துட்டேன், சிக்னல் கிடைக்கல தான் வந்துட்டேன், சாரி. ஒரு நிமிஷம். என்ன சொல்லு ஒய்யன். பக்கத்தில் அம்மா இல்லை வேறு யாராச்சும் இருந்தால் கூப்பிடுறீங்களா ப்ளீஸ்? இதோ வெளியில் போய் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறேன். ஜங்குக்கும் வெளில வந்து பார்க்குறாரு. ஆனால் ஒருத்தர் கூட இல்லை. ஒய்யன், வெளியில் யாருமே இல்லை, ஏன் ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? அது ஆமாம். என்னன்னு சொல்லுங்கள், நான் முடிஞ்சா பண்ணுறேன். இல்லை நீங்கள் அம்மாவே கூப்பிடுங்க. ஏங்க, உங்கள் அம்மா இல்லைங்க, அதனால தான் நான் பண்ணுறேன்னு. என்னென்னு தயங்காமல் சொல்லுங்கள். அது என் ப்ளவுஸில் பேக் ஹூக் ஓப்பன் பண்ண முடியல, நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அதான் யாரையாச்சும் கூப்பிடலாமேன்னு பார்த்தேன். ஓ சரி, நீங்கள் திரும்புங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை வேணாம். எங்கள் வெளியில் யாருமே இல்லை, எவ்வளோ நேரம் இப்படியே நிற்பீங்க? சரி, நீங்களே ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ ஒய்யனும் திரும்பி நின்றுட்டுருக்கா. ஜங்குக்கும் பொறுமையாக அவள் பின்னாடி போய் நின்று ஒரு ஹூக்காக கழட்டுறாரு. எல்லா பெண்ணையும் கழட்டி முடிச்சிட்டாரு. அண்ட் சடனாக ஒய்யனை பக்கத்தில் இழுத்து என்ன பண்ணுறீங்க? ஜங்குக்கும் எதுவும் பேசாமல் அவளோட ஷோல்டரில் வெட் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெக்குக்கிட்ட கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. தென் திடீர்னு ஒய்யனோட ஃபோன் அடிக்குது. அப்போ தான் 2 பேரும் சென்ஸுக்கே வராங்க. சாரி ஒய்யன், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கும் இதாக சாக்குன்னு எஸ்கேப் ஆகிட்டாரு. ஒய்யனும் அவர் போனதுக்கப்புறம் குடுகுடுன்னு ரூம் கதவை சாத்திட்டு, இப்போ இங்கே என்ன நடந்துச்சு? அவர் என்னை கிஸ் பண்ணிட்டாரா? ஷிஷோ, நல்ல வேலை யாரையும் பார்க்கல.
கழுத்தில் எதுவும் மார்க் எதுவும் இல்லையே. அப்பா, இந்த மனுஷனை ஹெல்ப் பண்ண சொன்னதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நல்ல வேளை ஃபோன் இருந்தா என்னை காப்பாத்துச்சு. தென் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவளோட ஃபோன் எடுத்து பார்த்தா அவள் ஃப்ரெண்டு தாரிகா தான் ஃபோன் பண்ணியிருக்கா. ஸோ அவளுக்கு திருப்பி ஃபோன் பண்ணலாமேன்னு ஃபோன் போட்டுட்டு, ஹே தாரிகா, நல்ல வேளை எனக்கு ஃபோன் பண்ணி என் மானத்தை காப்பாற்றிட்ட. என்னது, ஃபோன் பண்ணி மானத்தை காப்பாற்றுனா? என்னடி வளர்ற? ஹே, அதெல்லாம் எதுவும் என்கிட்ட கேட்காத. அம்மா, நீ எதுக்கு ஃபோன் பண்ண? நீ எப்போ போடலையே, அதுக்காக கேட்கறதுக்காக ஃபோன் பண்ண. ஏண்டி, என் உயிரே இங்கே போயிட்டுருக்கு, இப்போ உனக்கு ஒரு எஃப்எஃப் தான் கேடா? போடி ஒழுங்கு மரியாதையா. ஹே, ஏன் இப்போ இவ்வளோ கோச்சிக்கிற? என்ன ஆச்சு? போய் என்ன நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா. ஹே சூப்பர் ரீ. கிடச்சி, இதில் என்னடி சூப்பர் இருக்குது? கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளோ ரொமான்டிக்காக இருக்காரு, கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் ஹே ரொம்ப ஓட்டாதடி, ஏண்டி படுத்துற? எனக்கு அதுதான் பெரிய பயமே. என்னை பற்றி தான் தெரியும்ல, நான் கதையே லெஃப்டில் போந்து ரைட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக போவேன். இதில் அவர் கூட தனியாலாம் இருந்தால் அவ்வளவுதான். ஏய், இதில் என்னடி இருக்குது? நீயும் ஹஸ்பண்டோட ஜாலியாக இருக்க, அது புரியுது. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. ஓ, மேடம்க்கு எப்போ எழுதும் போது கூச்சமாக இல்லை, ஆனால் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது கூச்சமாக இருக்கா? சி, வாயை மூடு. நீ வேற, முதல்ல ஃபோனை வை. ஏய், எங்களெல்லாம் நீ கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லை, என்ன நினச்சிட்டு இருக்க? கல்யாணம்னு தெரியுதுல்ல, அப்போ நீயே மூடிட்டு கிளம்பி வா. சரி சரி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துடுறோம், வை ஃபோனை. அப்பா, ஃபோனை ஒரு வழியாக வச்சா. இவகிட்ட போய் சொன்னேன் பாரு. ஐயோ, கண்ணை முன்னாலே அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருதே. பேசாமல் இதே நம்ம கதையில் ஒரு சீனாக வச்சுடுவோமா? எப்படி? நல்ல ஐடியா தான். ஸோ இப்படியே டேஸ் போகுது. கல்யாண நாளும் நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒய்என் ஜங்குக்கு இருக்கிற வரைக்கும் ரூமை விட்டு வெளிலே வரமாட்றா. அவரை பார்த்தாலே அவளுக்கு அந்த இன்சிடென்ட் தான் ஃப்ளாஷ் ஆகுது. அண்ட் கல்யாணம் நெருங்கி வர்றதுனால பொண்ணு மாப்பிளையும் பார்த்துக்க கூடாதுன்னு வேற இருக்கா. ஸோ அவங்க 2 பேருமே இப்போ தனித்தனியாக தான் இருக்காங்க. இது புரியாமல் நம்ம ஜங்குக்கோ, என்ன இது, நம்மளை பார்க்கவே மாட்றா, ரூமை விட்டு சுத்தமாக வெளில வர மாட்றா. நம்ம அன்னைக்கு எதுவும் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்து நடந்துக்கிட்டோமா? இல்லையே. டே ஜங்கு, உனக்கு அது ஓவர் அட்வான்டேஜ் இல்லை தான், ஆனால் அவங்களுக்கு அப்படி இருந்திருக்கு போலையே. சாரி கேட்கலான்னு பார்த்தா தனியாகவும் எங்கேயும் மீட் பண்ண முடியல. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி இந்த பெருசுங்க வேற உயிரை வாங்குதுங்க. பேசாமல் கல்யாணத்துக்கு அப்புறமேட்டுக்கே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுவோம். இனிமேலாச்சும் கை காலை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா ஆடுறா ஜங்குக் அப்படின்ட்டு அவரே திட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ கல்யாணத்துக்கு ஷாப்பிங், டெக்கரேஷன், அது இதுன்னு ஃபுல்லாக பிஸி ஆகிட்டே போயிடுச்சு. இப்படியே கல்யாண நாளும் வந்துடுச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் கல்யாணம் நடக்குது. ஜங்குக்கோ ரொம்ப நேரமாக மணமேடையில் உட்காந்து ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ ஐயர் பொண்ணு அழைச்சிட்ட சொல்கிறப்ப தான் ஜங்குக் நிமிந்தே பார்க்குறாரு. ஐயோ, செஞ்சு வச்ச சிலையாட்டம் இருக்கா. இவ உண்மையிலே நான் பார்த்த ஒய்யன் தானா, இல்லை இப்போது என் ஒய்ஃபாக போகிறதுனால என் கண்ணுக்கு அப்படி தெரியுறாளா? என்னவோ. ஜங்குக்கு எல்லாரும் இருக்காங்க, கை காலத்துட்டு இப்போ வச்சு சவனேன்றா, எதுவும் பண்ணிடாத. ஒய்யனும் பொறுமையாக பக்கத்தில் வந்து உட்காடுறா. ஆனால் உட்கார்ந்ததுலேருந்து ஒய்யன் திரும்பி கூட பார்க்கவே இல்லை. நேராக அக்னியவே பார்த்துட்டு உட்காந்துருக்கா. என்ன இது, இந்த நெருப்பையே பார்த்துட்ருக்கா. நம்மளை பார்த்தா நம்ம ஏதாச்சும் பண்ணிடுவோன்னு பயந்து போயிருக்காளா? பயப்படாமல் என்ன பண்ணுவா? ஹெல்ப் கேட்குற அந்த பொண்ணுக்கிட்ட சில்மிஷம் பண்ணால் இப்படி தான் ஆகும். இருடி, உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் கை வேற சும்மா இருக்க மாட்டேங்குதே. இந்த ஐயர் வேற அதை இல்லை இதில் போடு, இதை இல்லை இதில் போடுன்னு உயிரை வாங்குறான். ஐயோ. ஜங்குக் சும்மானே இல்லாமல் ஒய்யனோட இருப்பை பார்த்துட்டாரு. அவ்வளவுதான், ஃப்ளாட்டு. அப்பா, அல்வா துண்டு மாதிரி இருக்கே. ஐயோ, கை வேற நம்மங்குதே. லைட்டாக தொட்டு பார்த்துக்கலாமா? ஐயோ, வேணாம், கத்தி கூட கூட்டிட்டான்னு என்ன பண்ணுறது, மானம் போயிடும். ஸோ இதை அப்படியே ஒய்என் சைட்லேன்னு நோட் பண்ணிவிட்டு, ஜங்கு தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? நான் என்ன பண்ணேன்? மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி இப்போ நீங்கள் சத்தமாக பேசிட்டீங்க, எங்கள் அதில் வந்துடுச்சு. அது நான் ஒன்றும் சொல்லலை. ஸோ ஃபைனலி ஜங்குக் தாலி கட்டிட்டாரு. ரிச்சுவல்ஸ், ஃபோட்டோ, வீடியோ எல்லாம் முடிஞ்சிருச்சு. தென் ஒரு வழியாக மாப்பிள்ளையும் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மா ஜங்குக் கிட்ட, டேய் சாந்தி முகூர்த்தம் இப்போல்லாம் எதுவும் வைக்க முடியாதா, நல்ல நாள் இல்லை, அதனால் அதை அப்புறம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அம்மா, இப்போ நான் அதெல்லாம் கேட்டேன்னா? டேய் என்னடா நீ, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கும் இப்படியே இருக்க சிட்டுன்னு?
அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா அன்பாக பேசுகிறதுக்கு புரிஞ்சுதா? சரி சரி போய் படு, காலையில் வெள்ளனை எழுந்திரிச்சு ஊருக்கு கிளம்பணும். ஆ போகிறேன் போகிறேன். சரி, அவ எங்க? அவனா? யாரை கேட்குற? அம்மா, வையன் தாம்மா. அவங்க அம்மா கூட படுத்துக்கா, நீ போய் உன் ரூமில் படு போ. ஆக்சுவலி ஜங்குக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும், அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட் அவங்களோட வீட்டில் தான் நடக்கணும்னு சொல்லி. அதுபடி நடந்ததுனால அவருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் என்ன, ஜங்குக்கு அவர் ரூமில் அவ கூட படுப்பாருன்னு நினச்சிருந்தாரு. ஆனால் அதுபடி நடக்கலன்னொடனே கொஞ்சம் சேடாக ரூமுக்கு போயிட்டாரு. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டாங்க. பொண்ணும் பையனும் கிளம்பி ரெடியாக நிற்கிறாங்க. பையன், பார்த்து இருந்துக்கோமா, இன்னும் விளையாட்டுத்தனமாக இருக்காத, சரியா? தம்பி, பொண்ணை கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. அங்கிள், இனிமேல் அவங்க என் ஒய்ஃப், நான் கண்டிப்பாக அவங்கள பார்த்துக்குவேன். நீங்களும் ஆன்ட்டியும் பத்திரமா இருங்க, வேறு வேலைக்கு சாப்பிடுங்க, சரியா? சரிப்பா. சரி, நேரமாச்சு, கிளம்புங்க. வையன், பார்த்து போயிட்டு வாம்மா. ம், சரிப்பா. நீங்களும் அம்மாவும் பத்திரமா இருங்க, அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க, முடிஞ்சால் வந்து என்னை பாருங்கப்பா. ம், கண்டிப்பாக வந்து உன்னை பார்க்குறோம், சரியா? சரி, இப்போ போயிட்டு வா. ஸோ ஜங்குக்கும் வையனும் இப்படியே காரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. வையனுக்கும் ரொம்ப போர் அடிக்குது. எங்க பாட்டு ஏதாச்சும் கேட்கலாமா? சாரி வையன், ப்ளூடூத் ஒர்க் ஆகலை, ரிப்பேர் பண்ணணுன்னு நினச்சேன், கல்யாண வேலையில் அப்படியே மறந்துட்டேன். ஓ அப்படியா? நீ வேணா ஹெட்ஃபோன்ஸ் இருந்தால் போட்டு பாட்டு கேளேன். இல்லை பரவாயில்ல. வையனும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வரா. எப்போ தூங்கினானே தெரில, ஆனால் நல்லா கோட்டை விட்டு இப்போ தூங்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறது கூட தெரியாமல். என்ன இவ எப்படி தூங்குறா, இவளை எழுப்பவும் முடியாதே. சரி, முதல்ல சீட் பெல்ட்டை கழட்டி விடுவோம். ஜங்குக்கும் ஒயன்கிட்ட க்ளோஸாக வந்து அவளோட சீட் பெல்ட்டை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போது ஒயன் லைட்டாக கண் முழிச்சு பார்க்குறா. என்ன இது, காற்றே வரல. அவ்வளவுதான். ஜங்குக்கோட ஃபேஸ் அவ்வளோ க்ளோஸாக பார்த்ததும் அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே மூச்சை பிடிச்சிட்டு இருக்கா. இப்படியே இவங்க 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. ஸோ அதை பிரேக் பண்ணுற மாதிரி, சாரி ஒயன், சீட் பெல்ட் கழட்டலாம் தான் வந்தேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வீடு வந்துருச்சா? அப்பார்ட்மெண்ட் வந்துருச்சு. வாங்க போகலாம். வையனும் காரை விட்டு இறங்குறா. ஜங்குக்கு பின்னாடியே வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. அப்போ தான் வையனுக்கு பீரியட்ஸ் ஆகிருக்கு. வையன், ஒரு நிமிஷம் நிற்கிறீங்களா? ஏன், என்னாச்சு? நீங்கள் பீரியட்ஸ்ன்னு நினைக்கிறேன், பின்னாடி ஸ்ட்ரெயினாக இருக்குது, ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. ஜங்குக்கு போயிட்டு அவர் பேக்கில் இருந்த ஒரு ஷர்ட் எடுத்து, இந்தாங்க, இதை பின்னாடி கட்டிக்கோங்க, நீங்கள் எந்த லக்கேஜையும் தூக்க வேண்டாம், நான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வரேன், ஓகே? ஓகே. வையனும் ஜங்குக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டிக்கு ஜங்குக், சொல்லுங்கள். அது ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது? நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். நேராக போய் ரைட் எடுத்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது, நீங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன். சரி. ஜங்குக்கும் வெளில போயிட்டு வையனோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆண்டி. சொல்லுங்கள் தம்பி, என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க? வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டீங்களா? நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஆண்டி. வையனுக்கு பீரியட்ஸ் ஆகிட்டு, அவள் என்ன பேட் யூஸ் பண்ணுவான்னு சொன்னீங்கன்னா நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ வையனோட அம்மா கிட்ட அவர் எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டுட்டு, சரி ஆண்டி, நான் வச்சிடுறேன், அப்புறம் பேசுகிறேன். சரி தம்பி. இப்போ நேராக கடைக்கு போயிட்டு அவளுக்காக சானிட்டரி நாப்கின், சாக்லேட், ஹாட் பேக் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. வையனும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வந்து நின்றுட்டு துணி காய போடுறதுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கா. எங்கே நான் துணியை காய போடுறது? ஐயோ, இவர் வேற எங்கே போனார்னு தெரியல. நாப்கின் வேற வாங்கணும். என்னை இப்படி தனியாக விட்டுட்டு இவர் எங்கே போனார்? வந்த முதல் நாளே இப்படியா இறங்கிடும். சரி, நான் போய் பேக்கில் ஏதாச்சும் நாப்கின் இருக்கான்னு போய் பார்க்குறேன். ஸோ அப்படியே டோர் ஓப்பன் ஆகுது. ஜங்குக்கோட கையில் ஒரு பேக்கோட வந்து நிற்கிறாரு. ஒய்யன், இந்தாங்க, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு குடுகுடுன்னு அவர் போயிட்டாரு. ஒய்யனும் உள்ளே திறந்து பார்த்தா, என்ன இது, நம்ம யூஸ் பண்ணுற நாப்கின் இவருக்கு எப்படி தெரியும்? பத்தாவதுக்கு சாக்லேட், ஹாட் பேக் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு, இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? சரி, நம்ம போய் முதல்ல சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு வையனும் போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹாலுக்கு வந்து நிற்கிறா. ஜங்குக்கும் கரெக்டாக அப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வராரு. என்னங்க? சொல்லு. அது துணி காய போடணும், எங்கே யூஸ் பண்ணிக்கிறது? துணி காய போடணுமா? வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணியிருக்கலாமே, கையாலையா துவைச்ச?
ஆ அது இந்த டயத்தில் இதெல்லாம் கையால் தான் துவைக்கணும், அதான். அந்த கர்டன்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பால்கனி இருக்கும், நீ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஆ ஓகே. பையனும் போய் பால்கனியில் துணிக்காய போட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தா அவரை காணும். ஆனால் கிச்சன்லேருந்து ஏதோ சவுண்டு கேட்குது. ஸோ அப்படியே கிச்சன் சைட் போகிறா. நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க? நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை பரவாயில்ல, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன். இல்லை, நீங்கள் கார் ஓட்டிட்டு வந்துட்டு நீங்களே எல்லா வேலையும் பார்க்குறீங்களே, அதான். இந்த மாதிரி டயத்தில் உனக்கு ரொம்ப பெயினாக இருக்குன்னு உங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு. இன்னும் 5 minutesல டின்னர் ரெடி ஆகிடும். ஸோ நீ போய் அது வரைக்கும் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே. பையனுக்கு ஒரே ஆனந்தம், இவ்வளோ கேரிங்கான ஹஸ்பண்ட் எனக்கு கிடச்சிருக்காரு. ஐயோ, ஹே, இது எல்லாமே அப்படியே ஃபிக்ஷனலில் வர மாதிரி இருக்குது. உண்மையிலே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு மனுஷனையா இல்லை ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரையா? இவ்வளோ க்ரீன் ஃபாரஸ்ட்டாக இருக்காரு. கடவுளே, என்ன புண்ணியம் பண்ணியிருந்தேனோ தெரியல, இப்படி ஒரு மனுஷன் புருஷனாக கிடச்சிருக்காரு. ஜாலி தான். வையனை இப்படியே தனியாக புலம்பிகிட்டு இருக்கா. அப்போ ஜங்குக், வயன், டின்னர் ரெடி ஆயிடுச்சு. அதோ வந்துட்டேன். ஸோ சத்தம் போடாமல் வையனும் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போகலான்னு பார்க்குறா. அப்போ தான் அவளுக்கு ஒரு டவுட் வருது. ஐயோ, நம்ம வீட்டிலனா நம்ம கீழே படுப்போம், இங்கே எங்கே படுக்கிறதுன்னு தெரியலையே. அவர்கிட்டே போய் கேட்டுருவோம். ஜங்குக், இவர் எங்கே போனார்? ரூமுக்கு போயிட்டாரா? அதுக்குள்ளே வையனும் ரூம் கதவை திறந்துட்டு உள்ளே போகிறா. ஜங்குக், சொல்லுங்கள். அது பாய் மாதிரி ஏதாச்சும் இருக்கா? பாயா? ஏன், என்ன ஆச்சு? இல்லை, இந்த மாதிரி டயத்தில் நான் கீழே தான் படுத்துக்கணும், அதான். ஹே வயன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் பெட்லேயே படுத்துக்கோங்க. அது அப்படி இல்லை, இந்த மாதிரி டயத்தில் ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்கும், பெட்டும் ஹீட்டு. ஸோ அதனால் ஸ்டொமக் பெயின் இன்னும் அதிகமாகும், அதான் சொல்கிறேன். ஓ ஐம் சாரி, எனக்கு இதை பற்றி தெரியாது. நான் அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, நான் உங்களுக்கு தூங்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். சரி. ஜங்குக்கும் பக்கத்து ரூமுக்கு போயிட்டு பாய், பெட்ஷீட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வையன்கிட்ட கொடுக்குறாரு. இது எல்லாமே வாஷபிள் தான், ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் வேணுன்னா என்னை கூப்பிடுங்க, ஓகே? தேங்க்ஸ். நான் அந்த ரூம்லேயே போய் படுத்துக்கவா இல்லை இங்கே படுத்துக்கவா? நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? இது என்ன கேள்வி? சொல்லுங்கள், நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? உங்களை தான். அப்போ நீங்கள் யார் கூட படுத்து தூங்கணும்? அது உங்களோட தான். உங்கள் பதில் உங்ககிட்டே இருக்குது, பேசாமல் படுத்து தூங்குங்க. குட் நைட். என்ன இப்படி ஒரு குதர்க்கமாக பதில் சொல்கிறாரு? நமக்கு யாராச்சும் ஸ்ட்ரெயிட்டாக பேசினாலே புரியாது. இப்போ நம்ம இங்கே படுக்கணுமா அங்கே படுக்கணுமா இல்லை நம்ம இந்த வீட்டில் தான் படுக்கணுங்கிறத மீன் பண்ணி சொல்கிறாரா? ஒன்றுமே புரியலையே. பையன், நீங்கள் இன்னும் தூங்கலையா? இதோ படுக்க போகிறேங்க அப்படின்ட்டு வையனும் பாயெல்லாம் வெடிச்சு போட்டு கப்பு சிப்புன்னு படுத்துக்கிட்டா. ஸோ இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. வையன் அவளோட ஃபோனில் 6 மணிக்கு அலாரம் செட் பண்ணி வச்சுருந்தா, அதுவும் கரெக்டாக அடிக்குது. என் வாழ்க்கையில் 6 மணிக்கெலாம் நான் எந்திரிச்சதே கிடையாது. எக்ஸாமுக்கு கூட நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகலாம் எந்திரிச்சதில்லை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எந்திரிச்சு தானே ஆகணும். எங்கே இவர் ஆளை காணோம்? பையன் அப்படியே ரூமை விட்டு வெளில வந்து கிச்சன் சைடு போய் பார்க்குறா, அங்கேயும் ஆளை காணோம். அப்போ ஃப்ரிட்ஜ் சைடில் ஒரு ஸ்டிக்கி நோட் ஒட்டியிருக்கு. நான் ஜாகிங் போயிட்டு வரேன், பிரேக்ஃபாஸ்ட் நானே பண்ணிடுறேன், நீங்கள் ஃப்ரெஷ்அப் மட்டும் ஆகிட்டு உங்கள் வேலையை பாருங்க. இதை இவர் என்னை எழுப்பியே சொல்லிட்டு போயிருக்கலாமே. சரி, நம்ம போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வருவோம். பையனும் ஃப்ரெஷ்அப் ஆக போயிட்டு இப்போ கிச்சன் சைடு வரா. ஐயோ, இவர் வேறு கிச்சன் சைடு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. அட்லீஸ்ட் டீயாச்சும் போட்டு குடிக்கலாமேன்னு பார்த்தா இன்னும் வேறு ஆளை காணோம். என்ன பண்ணுறது? சரி அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பால் எடுக்க போகிறா. அப்போ கரெக்டாக ஜங்குக்கும் வீட்டுக்குள்ளே வராரு. வையன், நான் தான் உங்களை எந்த வேலையும் பார்க்க வேணாம்னு சொன்னேனே, இங்கே என்ன பண்ணுறீங்க? அது எனக்கு பசிச்சது, அதான் பால் குடிக்கலான்னு வந்தேன். நீங்கள் போங்க, நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களை கூப்பிட்றேன், புரிஞ்சுதா? சரி. அது இன்னொரு விஷயம், டேபிள் ஃபேன் இருக்கா? டேபிள் ஃபேனா? எதுக்கு? அது தலைக்காய வைக்கிறதுக்காக. தலைக்காய வைக்கவா? ரூமில் ப்ளோவர் இருக்கும், போய் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை, அதான் கேட்குறேன்.
ஏங்க இப்போலாம் யார் டேபிள் ஃபேனில் தலைக்காய வச்சிட்ருக்கா? சும்மா காமெடி பண்ணாமல் போய் யூஸ் பண்ணுங்க. ஐயோ நான் ஒன்றும் பொய் சொல்லலைங்க, சத்தியமாக எனக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது. எங்கள் அம்மாட்ட நிறையா தடவை கேட்டிருக்கேன், ஆனால் அவங்க தான் முடி வீணாக போயிருன்னு சொல்லி எனக்கு வாங்கி கொடுத்ததே கிடையாது. ஓ அப்படியா? சரி, நீங்கள் ரூமுக்கு போங்க, நான் ஸ்டவ்வில் பால் வச்சுட்டு வந்துடுறேன். ஆ சரி. ஜங்குக்கும் இப்போ ஸ்டவ்வில் பாலை வச்சுட்டு நேராக ரூமுக்கு வராரு. பையனும் அதை கையில் வச்சுட்டு, என்ன இது கன் மாதிரி இருக்குது, நம்மளும் நிறையா ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கோம், ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வேறு தெரியலையே. அப்போ ஜங்குக் பின்னாடியிலேருந்து, நான் உங்களுக்கு ஹேர் ட்ரை பண்ணி விட்றேன் அண்ட் எப்படின்னு கற்றுக் கொடுக்குறேன். ஆ ஆ சரி. ஜங்குக்கும் பொறுமையாக அந்த ஹேர் ட்ரையர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒயன்கிட்ட க்ளோஸாக வந்து அவளோட முடியில் ட்ரையரை வச்சு ப்ளோ பண்ணிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக பாதி முடியை ப்ளோ பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு மிரர் வழியாக ஒயனை பார்க்குறாரு. அப்படியே சாஃப்டாக அந்த முடியில் கிஸ் பண்ணுறாரு. ஆ என்ன பண்ணுறீங்க? ஒயனை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே உட்கார வைக்கிறாரு. அவளோட வெட் ஹேர் கொஞ்சம் முன்னாடி இருக்குது, அதெல்லாம் அவளோட இயர் பின்னாடி செட் பண்ணி விட்டுட்டு க்ளோஸாக வராரு. அப்போ ஜங்குக் மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டு, அவ்வளோதான் ஒயன், முடிஞ்சிச்சு. ஆ என்னது முடிஞ்சதா? ஓ எல்லாம் கனவா? அடைச்ச. என்னாச்சு? நான் சொல்லி கொடுத்ததை நீங்கள் கவனிக்கலையா? ஆ ஆ ஆமாம், சரியாக கவனிக்கல அதான். ஸோ ஜங்குக்கும் நான் இன்னொன்று தான் சொல்லித்தரேன். ஸ்டவ்வில் பால் வேற வச்சுட்டு வந்திருக்கேன், நான் போய் அதை பார்க்குறேன், நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க. ஆ ஓகே. என்னோட ரூமை விட்டு வெளியில் வந்து பார்க்குறா. ஹாலில் அவளுக்காக பால் இருக்குது, அது பக்கத்துலேயே கொஞ்சம் பிஸ்கெட்ஸும் இருக்குது. அப்பா நல்ல வேலை, பிஸ்கெட்டும் சேர்த்து வச்சார். ரொம்ப பசிக்குது, மறு போய் சாப்பிடுவோம். ஒயன் கையில் போகும்போது ஃபோனோட போகிறா. போய் நல்லா ஜம்முன்னு சோஃபாவில் உட்காந்துட்டு ஒரு கையில் பால் பிஸ்கெட் வச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்ருக்கா. அப்போ நோட்டிஃபிகேஷன் வருதுங்கிறதுக்காக ஒரு கையில் ஃபோன் எடுக்கிறா. அப்போ இன்னொரு கையில் இருந்த பால் ஸ்லிப் ஆகி அவள் ஃபோனில் ஊற்றிடுச்சு. ஐயோ அடைச்ச. என்னாச்சு ஒயன்? அது பால் ஃபோனில் ஊற்றிடுச்சு. இங்கே கொடுங்க. ஆ ஃபோன் ஆன் ஆகலை, நான் ஆஃபீஸ் போகும்போது சர்வீஸ் கொடுத்துட்டு போயிடுறேன், ஓகேவா? ஆ ஓகே. வீட்டில் லேண்ட்லைன் கனெக்ஷன் இருக்குது, ஸோ ஏதாச்சும் வேணால் நீங்கள் எனக்கு அதுலேருந்து ஃபோன் பண்ணுங்கள், ஓகே? ஆ ஓகே. சரி, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிட்ருங்க, நான் இப்போ ஆஃபீஸ் கிளம்புறேன். வேர்ட்ஸ் ஒயன், ஐ நீட் வேர்ட்ஸ். ஆ ஆ சரி. தட்ஸ் பெட்டர். ஜங்குக்கு ரூமுக்கு போயிட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாரு. ஒயன், கதவை தப்பாக போட்டுக்கோங்க, நான் மத்தியான சாப்பாடுக்கெலாம் வீட்டுக்கு வர மாட்டேன், பட் உங்களுக்கு நான் லன்ச் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஈவினிங் ஒரு 7 o'clock போல் வந்துடுவேன், ஓகே? ஆ ஓகே. சேஃபாக இருங்க, வந்துடுறேன். பாய். பாய். ஜங்குக்கும் கார் எடுத்துகிட்டு அவரோட ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாரு. இப்போ ஒயன் சைட் பார்த்தா, ஐயோ அவர் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு எஃப்எஃப் ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தேன், எல்லாம் போச்சு. என் ஃபோனை வேற எதுவும் நோண்டி பார்க்க மாட்டாங்களே. பார்க்க மாட்டாங்க. பால் கொட்டினதுக்கெலாம் யாராச்சும் ரிப்பேர் பண்ண கொடுப்பாங்களா? அரிசிக்குள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தால் ஃபோன் ஒர்க் ஆகிருக்கும். சரி, நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக டிவியை வச்சு ஓட்ட வேண்டியதான். ஸோ ஜங்குக்கும் ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஃபோனை கடையில் கொடுத்துட்டு ஆஃபீஸ் போயிட்டாரு. ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது ஃபோனை வாங்கிக்கலான்னு கடைக்கு போயிட்டு ஃபோனையும் வாங்கிட்டு வராரு. அப்போன்னு பார்த்து ஒயனோட ஃபோனில் நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன இது, இவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா வேண்டாமா? பாஸ்வேர்ட் போட்டிருந்தா என்ன பண்ணுறது? சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆஹா, பாஸ்வேர்ட் போட்டிருக்கே, என்னவா இருக்கும்? அவள் டேட் ஆஃப் பர்த் இவ்வளோ ஈஸியாக பாஸ்வேர்டு வச்சுருக்கா. சரி, அது சரி, டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சதுனால ஓப்பன் பண்ணோம், இல்லைனா ஓப்பன் பண்ணியிருக்க முடியாது. ஜங்குக்கும் உள்ளே போய் பார்த்தா, என்ன இது, யூடியூப்லேருந்து இவ்வளோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. லைக் யுவர் வீடியோ, லைக் யுவர் காமெண்ட், லைக் யுவர் வீடியோவா? ஓ, எடிட்டிங்லாம் பண்ணி ஏர்ன் பண்ணுறேன்னு சொன்னாங்களே, நானும் வந்ததுலேருந்து இவங்க எடிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு நினச்சேன். போய் அவங்க யூடியூப் சேனல்லே போய் பார்த்துருவோம். ஜங்குக்கும் அவரோட யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஒரே ஷாக்கு. என்ன இது, எடிட் பண்ணி போடுறேன்னு சொன்னாங்க, ஆனால் ஏதோ கதையாக இருக்குது. சரி, ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அவரும் அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்குறாரு. அதை எடுத்த உடனே ஒயனோட வாய்ஸ் தான் கேட்குது. ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எஃப்எஃப் பார்க்க போகிறோம் வித் கொஞ்சம் 18+ கண்டென்ட்டோட. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 18+ கண்டென்ட்டா? ஜங்குக்கும் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரோட ஃபோன்லேருந்து ஒயனோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாரு.
கேடி அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுட்டு என்னெல்லாம் வேலை பார்த்துருக்கா. இருடி உனக்கு இருக்கு. ஜங்குக் வீட்டுக்கு வந்துட்டு வயன் கிட்ட ஃபோனை கொடுக்குறாரு. வயன் உங்கள் ஃபோனில் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்தாங்க டெம்பர் மாற்றிட்டேன். தேங்க்ஸ். சரி, ஏதோ எடிட்டிங்லாம் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுறீங்களா? எனக்கும் எடிட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் எடிட் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? அது அது நான் இன்னொரு நாள் சொல்லித்தரேனே. இன்னொரு நாளா? சரி, ஓகே. சரி, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன், நீங்கள் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுருங்க. சரி. ஜங்கு போனதுக்கப்புறம் உடனே வயன் ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அப்பா நல்ல வேலை, நம்மளோடது இவர் ஓப்பன் பண்ணி பார்க்கல. என்ன இது, புது சப்ஸ்கிரைபரா? உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பராக இருக்குது, இன்னும் நிறையா வீடியோ போடுங்க. ஓ, கமெண்ட்டா? நான் தான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சே. பழைய வீடியோ பார்த்துட்டு கேட்குறாங்க. அந்தளவுக்கு நம்ம சேனல் ரீச் ஆகிட்டுருக்கா? சரி, முதல்ல நாளைக்கு ஒரு வீடியோ போடுறோம். என்ன வீடியோ போடுறது? நம்மளோடது தான் கதையாகவே போயிட்டுருக்கே. பேசாமல் மை நியூலி மேரிட் ஹஸ்பண்ட்னு ஒரு வீடியோ போட்டுற வேண்டியதுதான். ஐயோ வயன், உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்கேயோ போயிடலாம். முதல் வேலையாக ஒரு ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நாளைக்கு எஃப்எஃப் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இப்படியே டேஸ் போகுது. வயனும் அவங்க வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் கதையாக எடுத்து எஃப்எஃப்ல போட்டுட்ருக்கா. அண்ட் இதில் என்னென்னா ஜங்குக்கும் அதை கேட்டுட்டு டெய்லியும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. வயன்கிட்ட அப்பப்போ கமெண்ட் செக்ஷன்லேயே பேசிகிட்டும் இருக்கிறாரு. அப்பா, இவ என்ன இப்படி வீடியோ போடுறா? இது சரிப்பட்டு வராது. இவளை இவ்வளோ நாள் விட்டு வச்சதே தப்பு. இவளுக்கு இருக்கு. சரி, சின்ன பொண்ணாச்சேன்னு இவ்வளோ நாள் விட்டு வச்சா, இவள் வீடியோவெல்லாம் பயங்கரமாக இருக்கே. அதுவும் நம்ம பண்ணுறத வேற ஃபுல்லாக வீடியோவில் போட்டுட்ருக்கா. டவலோட பார்த்தது, பூனையோட விளையாண்டது, சமைச்சது, நடந்தது, பேசினதுன்னு ஒன்றுத்தையும் விடாமல் நம்மளை பற்றி வீடியோ போட்டுட்ருக்கா. இது சரிப்பட்டு வராது. ஒரு பொடி பிடிக்க வேண்டியதுதான். வயன், சொல்லுங்கள். அது நம்ம வெளில போகிறோம், ஸோ கிளம்பிடுங்க. எங்கே? சொல்கிறேன், நீங்கள் கிளம்பிடுங்க. இந்தாங்க, அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்பிக்கோங்க. ஓகே? ஓகே. வயன் ரூமுக்கு போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. என்னது, சாரியா? எனக்கு தான் சாரி கட்டவே தெரியாதே. இப்போ என்ன பண்ணுறது? சரி, யூடியூப் பார்த்து கட்ட வேண்டியதான். இவர் எப்போ எனக்கு தெரியாமல் ப்ளவுஸ் எல்லாம் தைச்சாரு? அது ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியல. வயனும் ரொம்ப நேரமாக சாரீ கட்ட ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஐயோ, இந்த கீழே இருக்க ப்ளீட்ஸ் கூட வந்துடுச்சு, மேலே இருக்கிறது வரவே மாட்டேங்குதே. இப்போ என்ன பண்ணுறது? ரொம்ப நேரம் ஆகியும் வயன் இன்னும் காணுமே சொல்லிட்டு ஜங்குக் கதவை தட்டுறாரு. வயன், சொல்லுங்கள். ரெடியா? பாதி ரெடி. பாதி ரெடியா? ஸோ அப்படியே அவர் ரூம் கதவை திறந்துட்டு உள்ளே வராரு. வயன் அங்கே பாதி ட்ரெஸ் பண்ணி தான் நின்றுட்டுருக்கா. அது எனக்கு மேல் ப்ளீட்ஸ் எடுக்க வரல. ஓ சரி, இருங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். ஏங்க, நீங்கள் வந்து 1/2 அன் ஹவர் ஆச்சு, இன்னும் ரெடி ஆகலை. நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் அமைதியாக இருங்க. ஜங்குக்கும் பொறுமையாக ப்ளீட்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுத்து அழகாக அவள் ஷோல்டரில் போட்டு பின் தரீங்களா? இந்தாங்க. அதை அழகாக ப்ளேஸ் பண்ணி பின் பண்ணிவிட்டு அப்படியே அவரை மிரர் வழியாக பார்க்குறாரு. நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க, நான் வெளில வெயிட் பண்ணுறேன். ஓகே. வயனு கொஞ்சமாக மேக்கப் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அக்சசரிஸ்லாம் போட்டுட்டு பொட்டு வச்சுட்டு மேலே நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு அப்போ அழகாக ரெடியாகி வந்து ஜங்குக்கு முன்னாடி நிற்கிறா. ஜங்குக்கு அப்படியே அவளை பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. ஜங்குக், இவர் என்ன அப்படியே நம்மளை பார்த்துட்ருக்காரு? ஜங்குக், என்னங்க? ஹலோ, ஏங்க அப்படின்ட்டு அவர் ஷோல்டரை பிடிச்சி ஆட்டுறா. சொல்லுமா? மாவா? அது சொல்லுங்க வயன். போகலாமா? டைம் ஆயிடுச்சா? போகலாம். இவங்க 2 பேரும் அப்படியே காரில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஜங்குக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் முன்னாடி தான் நிப்பாட்டுறாரு. ப்ரைவேட் ஏரியாவில் செட் பண்ணியிருக்கிற ஒரு கேண்டில் லைட் டின்னர், ரோஸ் பெட்டல்ஸ், டிம் லைட் எல்லாம் போட்டு பக்காவாக அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. நீ இங்கே இரு, நான் போய் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. ஸோ வயனும் போர் அடிக்குதுன்னு அவள் ஃபோன் நோண்டிகிட்ருக்கா. அப்போ அவளோட யூடியூப் சேனலுக்கு வந்த கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கோட ஃபோனும் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கேட்குது.
என்ன நம்ம இங்கே ரிப்ளை போட போட அங்கே டொயன் டக்கான்னு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. பையனும் ஜங்குக்கோட ஃபோன் எடுத்து பார்க்குறா. பார்த்தா ஒரே ஷாக்கு. ஏன்னா இவ்வளோ நேரம் அவள் ரிப்ளை பண்ணியிருக்கிறது எல்லாமே ஜங்குக்குன்னு அவளுக்கு தெரிய வருது. ஐயோ, இவர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்துருக்காரு, மெசேஜ் பண்ணியிருந்துருக்காரா? இப்போ இவ்வளோ நாளாக கமெண்ட் போட்டுட்டு இருந்தாரு இவர் தானா? பையன் ஒரே அசிங்கமாக போச்சே. ஐயோ, அவர் பார்க்கறதுக்குள்ளே அவர் ஃபோன் அங்கேயே வச்சுட்டு தெரியாத மாதிரி உட்காந்துக்குவோம். ஜங்குக்கும் ஆர்டர் சொல்லி முடிச்சுட்டு வந்து உட்கார்றாரு. பையன் ஒரு 5 மினிட்ஸில் சாப்பாடெலாம் வந்துடும், ஓகே? ஸோ எதாச்சும் அவரோட ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அவர் ஃபோனை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு போயிருப்பார், ஆனால் வந்து பார்த்தா ரைட் சைடில் இருக்குது. ஸோ ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறாரு. உள்ள நோட்டிஃபிகேஷன்லாம் ஆல்ரெடி ரீடில் இருக்குது. ஸோ அதிலே தெரிஞ்சிருச்சு அவருக்கு வையன் தான் அவரோட ஃபோனை பார்த்துட்டான்ட்டு. வையன், நீ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்க தானே? அதெல்லாம் எதுவும் இல்லையே. ஓ, அப்போ இதெல்லாம் உன் வீடியோ, உன் வாய்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். ஏன் இப்படி மறைச்சிட்ருக்க? அது நான் இந்த மாதிரியெல்லாம் பேசி யூடியூப் சேனலில் வீடியோ போடுறேன்னு தெரிஞ்சால் தப்பாக நினச்சிக்குவாங்கன்றதுனால தான். ஹே, இதில் என்ன இருக்குது? உன்னோட க்ரியேட்டிவிட்டி, உன்னோட கதை, நீ அதை வச்சு கண்டென்ட் போடுற, இதில் எந்த தப்பும் கிடையாதே. அண்ட் ஈவன் சொல்லப்போனால் நீ எதுவும் தப்பான கண்டென்ட்லாம் போடலையே. அது அங்கங்கே கொஞ்சம் 18+ தான் இருக்கும், அதான். நீ ஒன்றும் தப்பாக யாரையும் போர்ட்ரே பண்ணலே. ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற லவ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அது மேக் அவுட்டில் போனால் எப்படி முடியும் அப்படிங்கிறதான் நீ காமிச்சிருக்க. உன்னோடதில் நான் எதுலேயுமே லாஸ்ட்டை பார்க்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வை தான் பார்த்தேன். எனக்கு எல்லா கதையுமே ரொம்ப பிடிச்சது, அதனால தான் நான் கமெண்ட்ஸ் போட்டேன். அது அப்போது நீங்கள் என்ன தப்பாக எதுவும் நினைக்கலையா? இவ்வளோ நேரம் நான் எனக்கு கதையாக சொல்லிட்டு இருந்தேன். இது உங்களோட லைஃப், இதை நான் இன்டர்ஃபியர் பண்ண விரும்பலை. ஹஸ்பண்டுன்ற பேரை வச்சுட்டு நீங்கள் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறவன் நான் கிடையாது. ஐ வில் சப்போர்ட் யூ இன் ஈச் அண்ட் எவ்ரி சுச்சுவேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணுறது எனக்கு தப்பாக தெரியலை. ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை. அண்ட் இதை பற்றி நான் முன்னாடியே பேசணும்னு நினச்சேன். அதுக்கான ரைட் டைம் வரும்போது பேசலான் இருந்தேன். நீங்களே அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டிங்க. இட்ஸ் ஓகே, ஃபைன். ஸோ இப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஆர்டர் பண்ண சாப்பாடும் வருது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு ரீச் ஆனதும் ஜங்குக் வையனோட கையை பிடிக்கிறாரு. என்ன வேணும்? ஆக்சுவலி இன்னைக்கு கேண்டில் லைட் டின்னர்லாம் செட் பண்ணதே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்கிறதுக்காக தான். ஆனால் அதுக்குள்ளே நீ யூடியூப் சேனல் பற்றிலாம் தெரிஞ்சுட்டு ஏதேதோ கான்வர்சேஷன் போயிடுச்சு. ஐ நோ நீ அந்த இடத்துல ஆக்வர்டாக ஃபீல் பண்ணேன்னு. சரி, அதை பற்றி ஏதோ அதுக்கப்புறம் பேச வேண்டாம் தான் நானும் ஒன்று விட்டேன். இங்கே பாரு, ஐ ரியலி லவ் யூ. ஐ லவ் எவ்ரி திங் அபவுட் யூ. உன்னோட பேச்சு, நட, உட, ஸ்டைல் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் ஈவன் சொல்லப்போனால் நான் ஃபர்ஸ்ட் சைட்லேயே உன் மேலே ஃபாலோ ஆகிட்டேன். ஐ நெவர் ஹேட் சச் ஃபீலிங்ஸ் எவர் இன் மை லைஃப். ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். உன்னை எப்போவும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவசரமாக கல்யாணம் பண்ணேன். 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் வேலை இருக்குது அது இதுன்னு சொன்னது எல்லாமே போய். பொய்யா? ஆமாம், உங்கள் அப்பா உனக்கு ரொம்ப அவசரமாக மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தார். சரி, நம்ம கொஞ்சம் டைம் ஏதாச்சும் கேட்டு அதுக்குள்ளே நீ மிஸ் ஆகிட்டேன்னா அதுதான் டக்குன்னு முடிச்சிட்டேன். அண்ட் ஈவன் என்கேஜ்மெண்ட் அன்றைக்கே நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன். பட் அதுக்குள்ளே எல்லோரும் சேர்ந்து பொண்ணெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு சீன் போட்டாங்க. அதனால் நானும் விட்டேன். நீங்கள் ஏன் இதை பற்றி என்கிட்ட முன்னாடியே எதுவும் சொல்லலை? என்கேஜ்மெண்ட்டில் நான் அன்றைக்கி உனக்கு கிஸ் பண்ணதுக்கப்புறம் நீ என்னை ஃபுல்லாக அவாய்ட் பண்ண. சரி, உனக்கு இது பிடிக்கல போல் இருக்குது அப்படின்ட்டு விட்டுட்டேன். அது திடீர்னு நீங்கள் அப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டதும் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. அதுதான். தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க, சாரி. ஹே, இட்ஸ் ஓகே. நான் அப்போது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நானும் சாரி கேட்க ட்ரை பண்ணேன். பட் அப்படியே டேஸ் போயிடுச்சு. ஐம் ரியலி சாரி ஃபார் தட். இல்லை நீங்கள் சாரியெல்லாம் கேட்க வேணாம். அப்போது உனக்கு அது பிடிச்சிருந்ததா? வேர்ட்ஸ் வையன், ஐ நீட் வேர்ட்ஸ். ஸோ இப்படியே பேசிகிட்டே ஜங்குக் ஸ்லோவாக அவர்கிட்ட நடந்து போயிட்டுருக்காரு. என்ன பண்ணுறீங்க? தள்ளி போங்க. தள்ளி போகிறதுக்காக அவகிட்டக்க வருவாங்க. ஸோ ஜங்குக் அப்படியே ஸ்லோவாக அவளோட ஹிப்பில் கை வச்சு கிட்டக்க இழுக்கிறாரு. என்ன பிடிக்கலையா? வேர்ட்ஸ்மா, ஐ நீட் வேர்ட்ஸ். மாயத்தோண்டு சொல்லணும், அப்போ தான் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணும். பிடிச்சிருக்கு. அப்புறம் ஏன் இவ்வளோ வெக்கப்படுற?
நான் தான் சொன்னேன்ல, நான் இதுக்கு முன்னாடி எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் இருந்ததில்லை அப்படின்னு. அப்புறம் எப்படிம்மா இவ்வளோ சூப்பராக கதை எழுதுனேன்? அதெல்லாம் என்னோட இமேஜினேஷன். அப்புறம் படம் கதை பார்த்து எனக்கு வர ஐடியாஸ். ஓஹோ, அப்போது வீடியோவில் போட்டதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? என்ன சொல்கிறீங்க? அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதடி. எங்கே உன் வீட்டிலே ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடுலாம் பண்ணிடுவாங்களோன்னு நினச்சி ரொம்ப பயந்தேன். நல்ல வேலை அப்படி எதுவும் பண்ணலை. அண்ட் அடுத்த நாளே ஒன்று அதனால தான் ஹவுஸ் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அடப்பாவி, அப்போ எல்லாமே பிளான் தானா? யா, அஃப்கோர்ஸ் எல்லாமே என் பிளான் தான். சரி, தோணன்னு பேசாமல் வேலையை ஆரம்பிக்க விடு. இப்போ ஜேகே பொறுமையாக ஒய்யனோட நெத்தியில், கண்ணில், நோஸ், சீக்ஸ் எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணிவிட்டு இப்போ லிப்ஸ் கிட்ட வரும்போது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிடுறாரு. ஒய்யனுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. அண்ட் அவளுக்கும் இது பிடிச்சதுங்கிறதுனால அப்படியே நின்றுட்டுருக்கா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவளும் கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் போகுது. மூச்சு வாங்குறதுக்காக பிரேக் எடுத்துகிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஒய்யனுக்கு ஒரே வெக்கமாக இருக்குது. ஸோ அவள் கீழே குனிஞ்சுக்கிறா. இதுக்கே வெக்கப்பட்டா எப்படி? இன்னும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. சரி வா. நேராக தூக்கிட்டு போய் அவளை பெட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு, எனக்கு ஓகே இல்லை? ஓகே. ஜேகே அவளோட ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒய்யன் மேலே வராரு. ஒய்யனோட சாரீ பின்னை கழட்டிட்டு அவளோட முந்தானையை ஃபுல்லாக எடுத்துடுறாரு. ஒய்யனும் கை வச்சு மறைச்சிக்கிறா. ஹே, நான் தான் இந்த சாரியை உனக்கு கட்டி விட்டேன். இப்போ என்கிட்டேருந்து மறைக்கிறியா? நான் ஃபுல்லாக பார்க்க போகிறேன்ல, கையெறி. ஏங்க இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. ஓ, மேடம்க்கு இப்படிலாம் டயலாக் எழுதும் போது பிரச்சனை இல்லை, ஆனால் பேசும்போது பிரச்சனையா? அப்புறம் நானா கை வச்சேன்னா ஒரு வாரத்துக்கு எந்திரிக்க முன்னாடி வச்சு செஞ்சிடுவேன், பார்த்துக்க. சரி. ஜேகே அப்படியே சாரீ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஒய்யனோட கழுத்தில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே அவங்க 2 பேரும் பியூட்டிஃபுல்லாக ஒரு லவ் மேக் பண்ணுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. ஒய்யன் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறா. பார்த்தா அவளை யாரும் நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. வேறு யாரும் இல்லை, அது நம்ம ஜங்குக் தான். கை எடுத்துகிட்டு அவளும் ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு பார்க்குறா. ஏ, எங்கடி போகிற? ஃப்ரெஷ்ஷப் ஆக வேணாமா, விடுங்க. அதெல்லாம் சேர்ந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கலாம், நீ கொஞ்ச நேரம் தூங்கு. எங்கே நீங்கள் ஆஃபீஸ்க்கு? அதெல்லாம் நான் நேற்றே லீவ் சொல்லிட்டேன், நீ படு. ஓ, அப்போ எல்லாம் பிளான் தானா? உன்னை பார்த்த எனக்கே வச்சு செஞ்சுருப்பேன். இவ்வளோ நாள் விட்டு வச்சதே தப்பு. அதுக்கு இன்னும் பேசுவேன், இன்னும் மேலேயும் பேசுவேன். அமைதியாக தூங்கினேன்னா உன்னை விட்டுருவேன், இல்லைன்னா காலையிலே ஒரு ரவுண்டு போக வேண்டியது இருக்கும். நான் ஓகேவா? இப்படியே ஒய்யனோட டேஸ் பியூட்டிஃபுல்லாக போகுது. அவள் லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையுமே கதையாக எழுதிக்கிட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த ஸ்டோரி இப்படியே முடியுது. உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. பாய்.